வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் முளை கட்டுவதுன்னு எப்படின்னு பார்க்க போகிறேங்க. இந்த ஸ்கூல் லீவில் நம்ம வீட்டில் சின்ன பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்தியான ஒரு உணவு கொடுக்க போகிறேங்க. இந்த பச்சை பயிர் வந்து நம்ம முளை கட்டி சுண்டலாவோ இல்லை சாலிடாவோ கொடுக்க போகிறேங்க. இப்போ வந்து முதல்ல நம்ம இது வந்து எப்படி முளை கட்டுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது முதல்ல ஊற வச்சுக்கணுங்க. நான் வந்து இந்த காபடின்னு இது பேருங்க. இதில் வந்து ஒரு 3/4 பாகம் எடுத்துக்கிறேங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதுங்க. இதை வந்து நம்ம இப்போ முதல்ல ஒரு 3 முறை கழுவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு 3 முறை கழுவி எடுத்துக்கணுங்க. கழுவிட்டு தண்ணி விட்டு அப்படியே ஊற வச்சுருந்தேங்க. ஒரு 5 ஹவர் ஊறி நிறுட்டுங்க. இப்போ கழுவியாச்சுங்க. இப்போ ஒரு 5 ஹவர் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பயிர் ஊற வச்சு 5 ஹவர் ஆயிடுச்சுங்க. நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 விதமான முளை கட்ட போகிறேங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு காட்டன் துணி, வெள்ளை துணி எடுத்துங்க. அதை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்கேன் பாசி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலைங்க இது வந்து பின்னாடி ஹோல்ஸ் தண்ணி வடிகட்டிட்டு ஹோல்ஸ் இருக்குங்க. இது கிலோ ஹோல்ஸ் இருக்க ஒரு பாத்திரமாக எடுத்துங்க. இப்போ இதில் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இப்படி எல்லாம் ஒன்றா சேர்த்து இது மாதிரி சேர்த்துருங்க. ரொம்ப டைட்டாக கட்ட வேணாம், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு இருக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு கயிறு சணலோ இல்லை இது மாதிரி நூல் கயிறை எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா இப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம முடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம முடி போட்டு எடுத்து வச்சாச்சுங்க. இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாங்க இது இந்த மூட்டையோடு அப்படியே இருக்கணுங்க. நம்ம மறுநாள் தான் எடுத்து பார்க்க போகிறோம், மறுநாள் காலையில். அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கு இல்லைங்களா, இந்த பச்சை பயிரும் இதே மாதிரி வடிகட்டினது தான். இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டுருங்க கரெக்டாக. அது வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இப்போ இதே நம்ம நாளைக்கு காலையில் இது அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம ஒரு எடுத்து வச்சு மூடிடலாங்க. டஸ்டெல்லாம் படியாதது நல்ல ஒரு இடமா பார்த்து வச்சுடுங்க. நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பாசி பயிறு முளை கட்டுறதுக்கு ஒரு துணியில் வச்சு நல்லா கழுவி வச்சுருக்குங்க. கழுவி இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு முளை கட்டியிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு இன்னும் வந்து இந்த முளை வந்து அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு நாள் கூட விட்டு வச்சுக்கலாங்க. நம்ம வந்து நேரம் வந்து நம்ம வந்து நைட்டு வச்சு காலையிலே திறந்துட்டுங்க. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன முளை விட்டுருக்கு. அதே போல் இதையும் பாருங்கள், இதுலேயுமா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குங்க. இது இந்த அளவுக்கு வந்தது கூட நம்ம உடம்புக்கு நல்லது தாங்க. நம்ம மாதிரி முளை கட்டிய பயிர் வந்து நம்ம வந்து இதை சுண்டல் மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்தபடி வந்து போண்டா சொல்லுவாங்க, இனிப்பு போண்டான்னு. இது வந்து வேக வச்சுட்டு நம்ம வந்து மைதா மாவோ கோதுமை மாவோ அது வந்து வெல்லம் கலந்து உருண்டையாக ஊற்றி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு லீவு டைமில் இது மாதிரி முளை கட்டிய பயிர் வந்து சுண்டல் போட்டு கொடுங்க, இல்லை குழம்பு வச்சு கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு உணவு கொடுங்க குழந்தைங்க.